மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து. ஏங்க போதங்க மழையில நனைஞ்சது, இங்கிட்டு வாங்க. ஏங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. என்னாச்சு லூசா இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க இங்கிட்டு வாங்க, போதும் ஏதாச்சும் ஆகிட்டு போகுது. ஏ மக்கா, டீ சாப்பிடுறீங்களா? ஏங்க உங்களுக்கு டீ வேணுமா? எனக்கு வேண்டாம், நேரமாகுது, சீக்கிரமா கூட்டிட்டு போய் விடுங்க. மழை வந்தாலும் பரவாயில்ல, வாங்க போவோம். ஏங்க மழை ரொம்ப வேகமா வருதுங்க, இதுல போயிட்டு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றதுங்க? என்னால வர இதை தாங்கிக்க முடியாதுங்க. எங்க எதுவுமே ஆகாதுங்க, எனக்கு ஆகுனாலும் பரவாயில்ல, என்ன கூட்டு போய் வீட்டுல விடுங்க, இல்லைன்னா எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. நான் வேணும்னா அத்தை கிட்ட வந்து பேசுவாங்க. என் அம்மா என்ன திட்டிட்டு விட்டுருவா, நீங்க மட்டும் வந்து பேசுனீங்க, இதான் நான் லாஸ்ட் உயிரோட இருக்கிறது. ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க எங்க அத்தை. நீங்க தான் வச்சுக்கணும் உங்க அத்தையை. கவலைப்படாதீங்க, நான் உங்களை சேஃபா கூட்டு போய் விட்டுறேன். ஏ புள்ள, அந்த தம்பி தான் கேட்டார்ல, கொஞ்சம் டீ சாப்பிட்டேன். ஏ பாட்டி, உனக்கு வியாபாரம் ஆகாம இருக்கிறதுனால எங்களை சாப்பிட சொல்றியா? உன் கடை முன்னாடி நின்று தப்பு தான், நாங்க போறோம். இதோ ஏன் மக்கா இப்படி சொல்ற? உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஜோரான மழை, சூடான டீ எவ்வளவு அருமையா இருக்கும். எங்களுக்கு ஒன்னே தேவையில்ல, நாங்க இதோ கிளம்புறோம். ஏங்க கோவப்படுறீங்க? எனக்கே டைம் ஆயிடுச்சு, என்ன கூட்டு போய் விடுங்க. பஸ்ல போயிருந்தா கூட இந்நேரம் போயிட்டு இருப்பேன். ஏங்க அழாதீங்க, வாங்க போலாம், கூட்டிட்டு போறேன். ஏங்க நீங்க இங்கே நில்லுங்க, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். சரிங்க. ஏங்க உங்களுக்கு அறிவு இல்ல? ரோட்ல போய் இப்படி நிக்கிறீங்க, பைக்ல போக தேவையில்ல. உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? நான் ஓரமா தானே நிக்கிறேன், எங்க எடுத்துட்டு வந்து மோதுற? கண்ணை எங்கடா வச்சு ஓட்டுற? தரையில வச்சு ஓட்டுற இல்ல மேல வச்சு ஓட்டுறியா? நல்லா முட்டை கண்ணை வச்சிருக்கல. என்ன பொண்ணுன்னு பார்த்தா சும்மா இருந்தா ரொம்ப பேசுற. இந்நேரம் என்ன மோதி எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா? அதான் ஒன்னே ஆகல. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? சீ போ. என்னடி சீ போனிட்டு இருக்க? பைக்கை விட்டு இறங்கினா வாயை உடைச்சிருவேன். என்னது, என் வாயை உடைப்பியா? இறங்கு, வந்து வாயை உடைச்சு பாரு, அதுக்கப்புறம் நீங்க இருந்து எப்படி போறேன்னு பாக்குறேன். என்னடி எங்க ஏரியாக்குள்ள வந்து ரொம்ப பேசிட்டு இருக்க? ஏங்க என்னங்க ஆச்சு? இவன் யாருன்னே தெரியலங்க, வந்து என் மேல பைக் மோத பார்த்தான், கேட்டா ரொம்ப பேசுறாங்க. டேய் என்னடா வாடி போடி நிட்டு இருக்க? ஒரு பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் உங்க வீட்டுல சொல்லி தரல? இறங்க முதல்ல பைக்ல இருந்து. நீ யாருடா? உனக்கு எனக்கு அவன் சண்டை, அந்த பொண்ணுக்கு எனக்கு தானே சண்டை. நீ எதுக்கு குறுக்கல வர? நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன், நீ ஓரம் போ. டேய் என் சட்டை மேல எது கையேறா? டேய் நான் யாரும் தெரிஞ்சுக்கணுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன்டா. டேய் நீ எவனா இருந்துக்கோ, முதல்ல என் சட்டை மேல இருந்து கையெடு. என் பொண்டாட்டி நானே வாடி போடின்னு சொல்ல மாட்டேன், நீ யாரா வாடி போடின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? நான் யாரும் தெரியாம என்னை தொட்டு பார்த்துட்டேன். உனக்கு இருக்கு, நானும் இந்த ஏரியா தான்டா. ஓ என்னை பத்தி கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசு. இப்ப அவன் இருக்கான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கேன், அவன் மட்டும் இங்க இல்ல, இங்க நடக்கிறது வேற வேலை. ஏங்க போத விட்டுருங்க, அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நீங்க சண்டைக்கு போறீங்க? வாங்க இங்க. அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு விடுறேன், பழைச்சு போயிடு. நானும் பப்ளிக் தாண்டா பாக்குறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. டேய் பைக்ல வந்தவனே, அந்த குழந்தைங்க பாவம் இவ்வளவு நேரம் இங்க தான் அமைதியா நின்னுட்டு இருந்துச்சு, என்னடா சண்டைக்கு வர? போடா. அந்த பாட்டிலாம் சொல்றதுனால அமைதியா போறேன். என் சட்டை மேல கை வச்சதுக்கு இந்நேரம் நான் உன்னை அடிச்சிருக்கணும். ஏங்க சண்டைலாம் வேணாங்க, வாங்க போலாம். ஏங்க இப்படி பண்றீங்க? இன்னொரு வாட்டி ரோட்ல பைக் ஓட்டும் போது கண்ணை பார்த்து வச்சு ஓட்டு. ரோட்ல யாரு இருக்காங்க போறாங்க வராங்கன்னு. அது இல்லாம பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடு, வாடி போடின்னு சொல்ற வேலை வச்சுக்காத. நான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கறவன் தான். இவ முதல் பொண்ணா, பொண்ணு மாதிரி பேசினாதான் மரியாதை கொடுக்க முடியும். டேய் ரொம்ப பேசாத, வாய் ஒடிச்சிட்டு போறேன், போயிடு. ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சாங்க? உங்க கையில ஏதாச்சும் அடிபட்டுச்சாங்க? ஏங்க எனக்கு எதுவுமே ஆகலங்க. உங்க காலை காட்டுங்க, உங்க கால ஏதாச்சும் அடிபட்டுச்சா? ஏங்க எனக்கு எதுவுமே ஆகல, நீங்க எழுந்துடுங்க. அந்த பிள்ளை அந்த பொண்ணு மேல என்ன பாசமா இருக்கா, வீட்டுக்கு போய் சுத்தி போட சொல்லணும். என் கண்ணே பட்டுச்சு. தலையில ஏதாச்சும் அடிபட்டுச்சாங்க? ரொம்ப சாரிங்க, நான் உங்களை தனியா விட்டு போயிருக்க கூடாது, எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பஸ்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எல்லாமே என்னாலதான், நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை நான் தனியாவே விட்டு இருக்க கூடாது. இவங்க ஏன் எனக்காக இப்பெல்லாம் பண்றாங்க? இதெல்லாம் பார்த்தா எனக்கு இவங்கள பிடிச்சிடும் போல தோணுதே. நீங்க ஓகேவா? போலாமா? இவங்க எனக்காக என்னென்னமோ பண்ணாங்க, பார்த்தா இவங்க என்ன லவ் பண்ற மாதிரியே தோணுச்சு எனக்கு. எனக்கே இப்படி தோணுச்சு. நான் உங்களை தனியா விட்டு போயிருக்க கூடாதுங்க, என்னாலதான் நீங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது.
கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை ஒரு நிமிஷம் கூட நான் தனியாவே விட மாட்டேன். எல்லா நிமிடமும் உங்க கூடயே இருப்பேன். உங்களுக்கு எதுவுமே ஆகாம நான் பாத்துப்பேங்க. கண்டிப்பா இதான் என்னோட லாஸ்ட். இதுக்கப்புறம் உங்க மேல ஒரு துளி கூட தூசு படாம பாத்துக்கிறேங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வராம பாத்துக்கிறேங்க. மழை வர வேகமா வருது. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சுக்கிட்டு வர போறேன். இந்த அம்மா வர என்ன சொல்ல போறாளோ. ஏங்க இங்கே நிறுத்திடுங்க. இங்க இருந்தே நான் போய்க்கிறேன். இந்த பூவை கையில எடுத்துட்டு போனா நம்ம தெருவில் இருக்கிறவங்களாம் பார்த்து கேட்பாங்களே. தலையிலேயே வச்சுட்டு போயிடுவோம். வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு ஐஸ் கிட்ட கொடுப்போம். நான் வாங்கி கொடுத்த பூவை வச்சுக்கிட்டீங்களா? ஏற்கனவே நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். இந்த பூவை சேர்த்தவுடன் இன்னும் பேரழகி ஆகிவிட்டாயே. ஏங்க இருங்க, போகாதீங்க. ஏங்க ஏங்க என்ன கூப்பிடுறீங்க? நீங்க வராதீங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? ஏங்க முன்னாடி எல்லாம் பார்த்து போக மாட்டீங்களா? அங்க பாருங்க இவ்வளவு பெரிய வண்டி வருது. உங்க மேல ஏதாச்சும் இடிச்சுட்டேன்னா என்னங்க பண்றது? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவரா தெரியலையா? அது பாட்டுன்னு அந்த ஓரமா போதுங்க. நான் இந்த ஓரமா போறேன். ஏங்க இப்படிலாம் வந்து இங்க நின்று பேசாதீங்க. நீங்க போங்க. சரிங்க, பார்த்து போங்க. இல்லைன்னா வீடு வரைக்கும் உங்க பின்னாடி வரட்டா? ஏங்க அப்பவே சொன்னதானங்க. எங்க அம்மா கிட்ட அடி வாங்கி விடலாம் நினைக்கிறீங்களோ? அப்படிலாம் ஒண்ணே இல்லைங்க. சரி போங்க, மழை வர வருது. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் மாமா. என்னது மாமாவா? ஆமா, எனக்கு மாமாவாக போறீங்கல்ல. எங்க வீட்டுல ஏத்துக்கலையானாலும் பரவாயில்ல. எங்க அக்கா கூட ஒத்துக்கலையானா கூட பரவாயில்ல. நான் உங்களை மாமாவை ஏத்துக்கலான்னு இருக்கேங்க. இன்னைக்கு ஃபுல்லா என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல, அதே போல எங்க அக்காவையும் நல்லா பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமாவா? நான் உனக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதான் என்ன மாமான்னு கூப்பிடுறியா? சரிங்க மாமா, ரொம்ப வெக்கப்படாதீங்க. நான் போறேன். நான் ஏன் வைக்கப்படுறேன்? அப்பெல்லாம் இல்லைங்க. சரி போயிட்டு வாங்க, பார்த்து போங்க. ஏ நான் மாமா வாங்கிட்டேன். ஏ யார் இந்த பிள்ளை இப்படி மாமா ஆயிட்டேன்னு கத்துறான்? இந்த பிள்ளைக்கு ஏதோ காதல் வந்துச்சு போல. என்னடா குமாரு, உனக்கு வந்த சோதனை. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டே போறாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த அம்மைய வர காணோம். போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஐஸ் கிட்ட இந்த பூவை கொடுப்போம். ஐஸ் நல்லா தூங்குறா. அம்மா வந்தாலும் நல்லா நடிச்சிடலாம். ஏ ஐசே ஏஞ்சிரு. என்னடி உனக்கு இந்த டைம்ல தூக்கம்? ஏ எரும மாடு, ஏ பன்னி, ஏ டோரா மண்டை, ஏந்திரு. என்ன கல்வி, என்ன வேணும் உனக்கு? தூங்க விட மாட்டேன். நீ தூங்கு, இத புடி. என்னது இது? எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? நான் தூங்கிட்டு தானே இருக்கேன். எத்தனை போய் ஃப்ரிட்ஜில் வை. ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஒன்றும் கொடுக்கலம்மா. உன் மண்டியில வைக்க தான் கொடுக்குறேன். வச்சுக்கோ. இப்போ யாரும் உங்ககிட்ட பூ கேட்டா? நான் கேட்டேனா? இங்க நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இப்ப எடுத்துட்டு வர பூ வச்சுக்க. நான் ரொம்ப சந்தோஷமாவா இருக்கேன் பூ வைக்கிறதுக்கு. ஏ வேணுமா இல்லையாடி? எனக்கு ஒன்னே தேவையில்ல, எடுத்துட்டு போ. சரி விடு, நானே வச்சுக்கிறேன். அவங்க முதல்ல ஐஸுக்காக வாங்கி கொடுத்த ஒரு பொருள், அதை போய் வேணான்ட்டாலே. அவர் எவ்வளவு நல்லவர். அவரை போல ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு இவ கொடுத்து வச்சிருக்கணும். என்னவோ அவர் வேணான்ட்டு மூக்கு ஒழிக்கிட்டு இருக்கா. ஏங்க நீங்க என்ன பார்க்க வரல? என்ன மட்டும் பார்த்துருந்தீங்க, நான் உங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பேங்க. நீங்க தான் எனக்கு கிடைக்கல. நீங்க வாங்கி கொடுத்த பூவாச்சும் கிடைக்கிற வச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏ ஐசே, கடைசியா கேக்குறேன், உனக்கு வேணுமா வேணாவா? ஏ ஒழுங்கு மரியாதை போயிடு. எனக்கு வேணான்டா என்றேன். எதுக்கு வர? போ பொடி நாயே. நம்ம போற டைம் இந்த அம்மா வந்துட்டாலே நம்ம இந்த ரூம்லயே இருந்துருவோம். இல்லைன்னா நம்மள கேள்வி கேட்டு சாவடிப்பா. எப்ப வந்தே, எங்க போனேன்? என்னம்மாக்கா, 2 பேரும் வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? நான் அப்பவே காலேஜ் விட்டு வந்துட்டேன். எங்க போயிருந்தேன்? இன்னும் காணவே காணோம். எனக்கு பசிக்குதுமா. கிச்சன்ல தான் சாதம் இருக்க, போட்டு சாப்பிட வேண்டியது. மீன் கறி வர இருக்கு, அதை கூட நான் போட்டு தந்தா சாப்பிடுவியா? ஏண்டி நீ எப்ப வந்த? அதெல்லாம் நான் எப்போ வந்துட்டேன். நீ சொன்னலாம் அந்த டைமுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஏ சோனி, நீ ஸ்கூல் போலியா? நான் லீவ் போட்டேன். எதுக்கு? அவ ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷனாமா, அதான் போயிட்டு வந்தா. நான் காலேஜ் விட்டு வரும்போது நீ வீட்ல இல்லையே. இந்த கள்ளி நம்ம அம்மா கிட்ட கோத்து விட்டு அடி வாங்க விடாம பண்ண மாட்டா போலியே. நான் வீட்ல தான் இருந்தேன். நான் கிச்சன்ல இருந்தேன். நீ நேரா வந்த உடனே ரூமுக்கு வந்துட்ட. நீ உனக்கு கிச்சன்ல இருந்த மாதிரி தெரியலையே. நான் தான் அம்மா அம்மான்னு கத்துனேனே, சோனின்னு கூட கத்துனேனே. நீ சத்தமே கொடுக்கலையே. நீ அப்பெல்லாம் ஒன்னும் கூப்பிடவே இல்லை. நேரா வந்து படுத்த. நான் தான் பார்த்தனே. அப்படியா? ஒருவேளை அவங்கள பத்தி நினைச்சிட்டே வந்தேன்னா அதனால மறந்துருப்பேன் போல. மூத்தாளே வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. போ எடுத்து வை, வரேன். ஏ கள்ளி, போய் தானே சொன்ன அம்மா முன்னாடி. நீ வீட்டுக்கு லேட்டா தானே வந்த? ஆமா, இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். எவ்வளவு திமுறாண்டா, ஊர் சுத்திட்டு இவ்வளவு லேட்டா வருவேன். காலேஜுக்கு போறேன், நானே சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ எங்கடி போய் ஊர் படிக்கிட்டு வர? நானும் அடுத்த வருஷத்துல இருந்து காலேஜ் தான் போறேன். நீ வாய மூடு, அதனால நானும் போலாம்.
அம்மா கிட்டே சொல்றேன். சொல்லு, எனக்கு என்ன, நானும் போய் அம்மா கிட்டே சொல்லுவேன். நான் வீட்டுல தான் இருந்தேன், இவ பொய் சொல்றா என் மேலன்னு. ஏய் கள்ளி, வர வர பொய் சொல்ற, ஒழுங்கா அக்கா மாதிரி இரு. உண்மையா? ஓ, நீ ரொம்ப நல்லவளா? ஏய் பொடி பொடி எரும மாடி கள்ளி, பொடி டோராமண்ட. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வையினா. என்ன பத்துட்டு இருக்க? வெறும் சாதமா இருக்கு, மீன் கறி வச்சேன் காலையில, அவ சாப்பிட்டுறாமா. என்ன நீ விளையாடிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது தானே சொல்றேன். அம்மாக்கு ஒரே கால் வலிமா, இல்லைன்னா ஏஞ்சி மடமடன்னு உனக்கு சமைச்சு தந்திருப்பல. கிழிப்ப, அவளுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன், எனக்கு நான் நீ செஞ்சா கொடுப்பேன். என் மக்கா இப்படி சொல்ற? எனக்கு 2 பேரும் ஒண்ணு தானே. இப்ப பசிக்கிறது, எப்படி சாப்பிடுறது? சிட்டிக்கு கால் பண்ணி சொல்லிட்டமா, அவ வீட்டுல மீன் கறி தான் வச்சிருக்கானா, போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறியா? என்னம்மா சிட்டி வீடு என்ன இங்கே இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு, நடந்துலாம் போக முடியாது, கால் வலிக்கும். சின்ன பொண்ணாக்கா வீட்டுக்கு போ, அங்க பைக் இருக்கும், வாங்கிட்டு போயிட்டு வா. ஆனா நீ இருக்கியே, வந்து வச்சுக்கிறேன். சிட்டி வீட்டுக்கு போற ஒரு நல்ல உடுப்பு தான் உடுத்திட்டு போயேன். சின்ன பொண்ணாக்கா வாமா. ஐசே, என்ன வேணும்? அத்தே, சின்ன பொண்ணாக்கா இல்ல? ஒல்லாதாமா இருக்கா? பொழுது வெடிதும் தெரியல, பொழுது சாயுதும் தெரியல, பூட்டின கதையாவே இருக்கா கதவு. பூட்டின கதவுக்குள்ள அப்படி என்ன பண்ணுவான்னு தெரியலாமா? இவ மட்டும்தான் பிள்ளை பெற்றிருக்கா, ஊர்ல யாரும் பிள்ளை பெத்துக்கல. பிள்ளை பெத்த யாரும் வீட்டு வேலை செய்யல. பாட்டி இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் சின்ன பொண்ணாக்கா கிட்ட ஒன்று கேட்கணும், போயிட்டு வரேன். இவ என்னத்துக்கு வந்தான்னு தெரியலையே, என்னத்தை அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னா தெரியல, இவ என்னத்தை குத்து தொலைய போறா தெரியல. ஐயோ, ஊர்லாத மருமக எனக்கு மட்டும் வந்து வாச்சிருக்கா பார். ஏ சில்லி கண்ணே, துங்கு கண்ணே, ஏன் பட்டு கண்ணே, துங்கு கண்ணே. ஏய் சில்ல, தூங்க, எதுக்கு அழுதுட்டே இருக்க? இப்ப யாரு உன்னை அடிச்சா? வாப்புல ஐசே. இப்படிதான் நீ ஒரு வேலை செய்ய விட மாட்டாடி, அழுது அழுதே சாவடிக்கிறா என்ன. சில்லு 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 சில்லே ஸ்வைங் ஸ்வைங் இல்லலமா. பத்தியம்மா ஸ்வைங்கினவனே எப்படி துள்ளுறா? ஆமா சின்ன பொண்ணாக்கா. என்னம்மா ஐசு, என்ன வேணும்? ராணி அக்கா ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? ஆமா சின்ன பொண்ணாக்கா, சிட்டி வீடு வரைக்கும் போறேன், அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் வண்டி வாங்கிட்டு போயிட்டு வர சொன்னாங்கக்கா. அப்படி ஐசு, கீழே தான் இருக்க வண்டி, எடுத்துட்டு போயிட்டு வா. சரிக்கா. சில்லிக்கண்ணே, அக்கா போறேன், வந்து கூட்டு வரேன். சில்லுக்கண்ணே, அம்மா உன்னை கூட்டி போறேன், அக்கா போட்டு, அக்காவுக்கு ஒரு வேலை இருக்குல்ல. போமா ஐசு, நான் இவளை பாத்துக்கிறேன், நீ போ. ஏ ஐசு பிள்ளை. என்னக்கா? வெளியே அந்த உழுவ இருக்காளா? ஆமா இருக்காங்கக்கா. அவளுக்கு கண்ணில் தெரியாம கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போமா, இல்லையா கத்திட்டே இருப்பா. எல்லார் வீட்டுல இருந்து ஒரு பொருள் குத்தா வாங்கிப்பா, ஆனா நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொருளை வெளியே போக விடாம பாத்துப்பா. ஓசில வாங்கிப்பா, ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாமா, கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போ, அப்புறம் என்னை வச்சு செய்வாமா. சரிக்கா. இப்ப கூட உங்களை ஏசிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவ என்னை ஏசில என்னதாம்மா புதுசு, ஏசிட்டு இருந்தா உனக்கு புதுசு இல்ல. சரி பார்த்து போயிட்டு வாமா. போயிட்டு வரேங்க. சரிம்மா. ஏய் சில்ல, அடி வாங்க போற, ஒழுங்கா தூங்கு. ஜோசப்பே, என்ன திடீர்னு சிரிக்கிற? பைத்தியமா நீ? அங்க பாத்துட்டு பேசுடா. ஓ, கதை இப்படி போதா? சார், இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அவகிட்ட போய் பேச போறேன். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவ முன்னாடி போய் நிக்க போறியா? என் முகத்தை அவகிட்ட காட்ட ஆர்வமா இருக்கேன்டா, ஆனா அவளுக்கே இப்போதைக்கு என்னை பார்க்க விருப்பம் இல்லை. அது இல்லாம நான் தான் சோஃபியோட அண்ணன் தெரிஞ்சா அப்புறம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். என் மேல இருக்க லவ் அவ்வளவுதான். பின்ன எப்படி போய் அவன் முன்னாடி நிக்க போற? இப்போ அதுக்கு தான் நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு? என்ன இருக்கு? இவ்வளவு நாள் நான் அவன் முன்னாடி எப்படி போய் நின்ன? எப்படி நின்னீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி இருக்குன்னு நினைக்கலப்பா. நீ போ, அந்த பயம் இருக்கட்டும், போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். பெண்ணே